ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2017 பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகுவும், 5ஆம் இடத்திலே குருவும், 8ஆம் இடத்திலே சனி பகவானும், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே கேது பகவானும், அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் சூரியனும் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே வேலையிலே ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இக்காலங்களிலே நிலவும். ஏனென்றால் 4ஆம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைடை சொல்லுவதால் வேலையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை. அதோடு கூட குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்ள வாய்ப்புகள் அமையும். உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நடக்காமல் தள்ளிப்போன சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இம்மாதம் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு உண்டு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுதல் கூடாது. குறிப்பாக போக்குவரத்துக்கள், வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களிலே எச்சரிக்கையாக சென்று வருதல் வேண்டும். அரசாங்க விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். மேலும் 8ஆம் இடம் என்பது அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுவதால் அது விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களிலே பார்க்கும் வேலையை விட்டு அவசரப்பட்டு வெளியே வருவதோ அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுவதோ இப்போதைக்கு கூடாது. ஏனென்றால் ஜாதகத்தை பொறுத்தவரை கேது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் வேறு வேலை கிடைப்பதற்கு சற்று தடை ஏற்பட்டு மறுபடியும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். எனவே பார்க்கும் வேளையில் சற்று எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். அதோடு சக தொழிலாளர்களால் சக வேலையாட்களால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசியலை பொறுத்தவரை இக்காலங்கள் சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை சற்று எச்சரிக்கையாக முதலீடு செய்தல் வேண்டும். அதே சமயத்திலே கலைத்துறையை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எதிர்பாராத நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும், ஒரு சிலருக்கும் அவார்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது பரிசுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இக்காலங்களிலே இம்மாதம் நடந்தேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் மாணவர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் கல்வியில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் மனதை ஈடுபடுத்துவதோ கவனத்தை திசை திருப்புவதோ கூடாது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் விளையாட்டுகளில் மிகவும் ஆர்வமாகவும் ரொம்பவும் விருப்பமுடனும் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை உருவாகுவதற்கான வாய்ப்பு இம்மாதங்களிலே உண்டு. அதே சமயத்தில் தேவையற்ற மன வருத்தங்கள், தேவையில்லாத ஒரீசுகளை இம்மாதம் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டு. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி சஞ்சாரம் செய்வது சற்று சுமாரான பலனாகும். எனவே இதிலும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய காலம் உண்டு. அதே சமயத்தில் கேது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அரசாங்க விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு அல்லது அரசாங்கத்தால் சகாயம் அடைவதற்கு இக்காலங்கள் வாய்ப்பை உருவாக்க வேண்டிய காலங்கள் உண்டு. மொத்தத்திலே இம்மாதத்திலே நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருத்தல் வேண்டும். தேவையில்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது. 5ஆம் இடத்தில் குரு பணம் மொத்தமாக முடங்கிக் கொள்வதை குறிப்பிடும். எனவே தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடுவதோ தேவையில்லாத சிந்தனைகளில் ஈடுபடுவதோ இக்காலங்களில் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை நற்பலங்கள் உண்டு. அரசியல் சற்று சுமாராகவே இருந்து வர வேண்டிய காலங்கள் உண்டு. மொத்தத்திலே இம்மாதம் உங்களுக்கு ஒரு சுமாரான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். வேலையிலே ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருந்தாலும் திரும்பவும் அவசரப்பட்டு வேலையை விடுவதோ வேறு வேலைக்கு முயற்சி செய்வதோ சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். இது மாதம் உங்களுக்கு சனி 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் தன்வந்திரியோ அல்லது சனிக்கிழமை சனி பகவானையோ வணங்கி வர கெடுபலங்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கும். நன்றி.